எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 8th ஸ்டாண்டர்ட் பொதுத்தமிழ் சொல்லும் பொருளும் புதிய பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட சொல்லும் பொருள் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்க்க போகிறோம். இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிக்கிற அத்தனை தேர்வர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா குரூப் 4 டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இதை நீங்கள் பாருங்கள். அதேமாதிரி மற்ற தேர்வுகள் வரும்போது குரூப் 2, குரூப் 3, அதேமாதிரி பிசி எக்ஸாம் வரும்போதும் எம்ஹெச்சி வரும்போதும் நீங்கள் இந்த காணொலியை பயன்படுத்திக்கங்க. அனைத்து விதமான நண்பர்களும் இந்த காணொலியை பாருங்கள். முதல் கேள்வி, நிரந்தரம் காலம் முழுமையும். அடுத்தது, வன்மொழி வளமிக்க மொழி. வைப்பு, வைப்புனா நிலப்பகுதி. இசை, இசைனா புகழ். சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். தொல்லை, தொல்லைனா பழமை துன்பம். அடுத்து, விசும்பு, விசும்புனா வானம். மரபு, மரபுனா வழக்கம். அடுத்து, மயக்கம் கலவை. திரிதல்னா மாறுபடுதல். அடுத்து, இருதினை உயர்தினை அக்ரிணை. செய்யுள்னா பாட்டு. வளாமை தவறாமை. தலால் அதாவது தழுவுதல். ஐம்பால்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அடுத்து, தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல், ஆர்வம் கொள்ளுதல். பயிலுதல் படித்தல். அடுத்து, ஈரம், ஈரம்னா இரக்கம். நாணம் வெட்கம். முழவு இசைக்கருவி. செஞ்சொல் திருந்திய சொல். அடுத்தது, நஞ்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம்தான் நஞ்சை. புஞ்சைனா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். நிறைந்த குறைந்த நீரால். அடுத்து, வள்ளைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் தான் வள்ளைப்பாட்டு. இந்த கேள்வி அதாவது தனியாக வள்ளைப்பாட்டுனா என்னென்னு கேட்பாங்க, அல்லது நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் எது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது, முகில் என்றால் மேகம். விண்ணம் சேதம். கெடிகலங்கி மிக வருந்தி. வாகு சரியாக. சம்பரமுடன் முறையாக. அடுத்து, காலன் யமன். சேகரம் கூட்டம். மெத்த மிகவும். அடுத்து, காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. தீர்வன நீங்குபவை. திறத்தன தன்மையுடையன. உவசமம் அடங்கியிருத்தல். அடுத்து, கூற்றவா பிரிவுகளாக. நிழல் இகழும் ஒளி பொருந்திய. பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே. பேர்தற்கு அகற்றுவதற்கு. பிணி துன்பம். திரியோக மருந்து 3 யோக மருந்து. ஓர்தல் நல்லறிவு. தெளிவு நட்காட்சி. அடுத்து, பிறவார் பிறக்க மாட்டார். நித்தம் நித்தம் நாள்தோறும். வையம் உலகம். மட்டு அளவு. பேணுவயல் பாதுகாத்தல். சுண்ட நன்கு. திட்டுமுட்டுனா தடுமாற்றம். கலன் அணிகலன். முற்றை ஒளிர. வேண்டாவாம் தேவையில்லை. தடம் அடையாளம். அகம்பாவம் செருக்கு. அடுத்து, புத்தி அறிவு. பாதை அறிவு. உள்ளம் மனம். லாபம் பலன். எண்ணி நினை. பண்ண இசை. கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை. அடுத்து, மதவேளங்கள் மத யானைகள். முரளும் முழங்கும். பலவை முதிர்ந்த மூங்கில். அலர்ந்தவர் வறியவர். செராமை வெறுக்காமை. கிளை உறவினர்,
பேதையார் அறிவற்றவர், நோன்றல் பொறுத்தல், மறாமை மறவாமை, போற்றார் பகைவர், பொறை பொறுமை, வாரினா வருவாய், எஞ்சாமை குறைவின்றி குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி, ஒட்டாது வாட்டம் இன்ற, வைகுக தங்குக, ஓதை ஓசை, வெறியி அஞ்சி, யானர் புது வருவாய், மரளி காலன், வலிவர் நடுவி நழுவி ஓடுவர், கரி யானை, பிலம் மலைக்குகை, தூறு புதர், மண்டுதல் நெருங்குதல், அருவர் தமிழர், இறைஞ்சினர் வணங்கினர், உடன்றன சினந்து எழுந்தன, முளை மலைக்குகை, ஜீவன் உயிர், வையம் உலகம், சத்தியம்னா உண்மை, சபதம் சூளுரை, ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி, மோகித்து விரும்பு, நமன் யமன், நாணாமே பூசாமல், சித்தம் உள்ளம், உய்மின்னா ஈடேறுங்கள், நம்பர் அடியார், ஈயில் வழங்கினால், படமாட கோயில் படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில், பகராய் தருவாய், பராபரம் மேலான பொருள், ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு, அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு, நிறை மேன்மை, அழுக்காறு பொறாமை, பொறை பொறுமை, மதம் கொள்கை, பொச்சாப்பு சோர்வு, இகல் பகை, மையல் விருப்பம், மண்ணும் நிலை பெற்ற, ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல் ஆராய்ந்து தெளிதல். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 8th ஸ்டாண்டர்ட் பொதுத்தமிழ் 8ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் சொல்லும் பொருளும் புதிய பாடத்திட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.